அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் புதன்கிழமை, சித்திரை மாதத்தோட 10வது நாள், 23/4/2025. இந்த ஆண்டோட தமிழ் வருடத்தின் விசுவாவசு ஆண்டோட முதல் வாஸ்து தினம் நாளைய தினம். இந்த முதல் வாஸ்து தினத்தை நம்ம அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக்கணும். இதை பற்றிய ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்குறேன். அதாவது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீடு, அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி அல்லது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, வாஸ்து ரீதியான சில தவறுகள் அதில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. ஆனால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. என்னால் டக்குன்னு இன்னொரு வாடகை வீடுலாம் பார்த்துட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது எங்கள் இப்போ சொந்த வீட்டில் இருக்கிறீங்கன்னா வேறு எங்கே நாங்கள் போக முடியும், இங்கே தான் நாங்கள் இருந்தாகணும் அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்க. அவங்க நாளைய தினம் நான் அந்த பதிவில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வழிபாட்டை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓரளவு அந்த வாஸ்து தோஷத்தினால் ஏற்படும் பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஓரளவு தான் விடுபட முடியும். அந்த அமைப்புகளை மாற்றி வச்சாதான் நம்ம முழுவதுமாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட முடியும். இப்போது ஈசானியம் அப்படிங்கிறது வடகிழக்கு, ஈசானிய மூலை, அங்கே தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வரணும். சில பேர் அந்த இடத்துல கிச்சனை அமைச்சிருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய தவறு, 100% முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இப்போ அதை மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த பூஜைகள் செய்தாலும் அது அதோட தாக்கம் குறையவே குறையாது. நம்ம ஒன்று அந்த இடத்துலேருந்து காலி பண்ணணும், இல்லைன்னா அதை நம்ம மாற்றி அமைக்கணும். சரிங்களா? இதுதான் வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பஞ்சபூதங்களையும் அதோட நிலையை சமமாக வைத்திருப்பது தான் இந்த வாஸ்து. அதனால தான் வாஸ்து புருஷர் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜை அல்லது வாஸ்து பூஜை அப்படின்னு போடுவாங்க. நம்ம கட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் நீக்கணும். ஏன்னா அது நம்மளுக்கு முன்னாடி அந்த மண்ணில் யார் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ, எப்படி வாழ்ந்தாங்களோ, சந்தோஷமாக இருந்தாங்களா இல்லை ரொம்ப சோகமாக இருந்தார்களா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. அந்த மண்ணில் சில தோஷங்கள் இருக்கும். அந்த ஏரியாவுக்கு அந்த இடம் இருக்குது இல்லையா, இப்போ இந்த நகரில் நாங்கள் வாங்கியிருக்கிறோம், அந்த நகரில் நாங்கள் வாங்கியிருக்கோன்னா அந்த நகருக்குன்னு சில அதிர்வலைகள் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பார்த்து தான் நம்ம அந்த தோஷம்லாம் நிவர்த்தி ஆகணும்னு பூமி பூஜை செஞ்சுட்டு நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம பண்ணும்போது வாஸ்து புருஷரையும் நம்ம வழிபாடு செய்யணும். நீங்கள் தான் 8 திசைக்கும் காவலராக இருந்து இந்த வீடை நல்லபடியாக கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம ஒரு விண்ணப்பம் நம்ம அந்த முதல் நாளில் வைக்கணும். அந்த வாஸ்து சரியில்லைன்னா கூட நம்ம கட்டக்கூடிய வீடு எந்த காரணத்தினாலாவது அது கைவிடப்படலாம், பாதியிலே நிற்கலாம், ஏதாவது ஒரு குறை வந்துடலாம். இல்லை வீடு கட்டியிருப்போம் ஆனால் அந்த வீட்டுக்கு நம்மளால் குடி போக முடியாது, எத்தனையோ வாஸ்து சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். அப்படி இடம் இருக்குது ஆனால் எங்களால் வீடு கட்ட முடியல, வீடு ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டிருக்கோம், மேலே பில்டிங் எழுப்ப முடியல, எங்களால் பாதி வீடு கட்டிட்டோம், மீதி பாதி கட்டுறதுக்கு காசு இல்லை எங்கள் கையில் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த வழிபாடை நாளைய தினம் காலையில் அவசியம் செய்யணும். இதை வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க செய்யலாம், ஆண்கள் செய்யலாம் அல்லது பெண்கள் செய்யலாம். இதற்கு முக்கியமான பொருள் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு செங்கல். இப்போ நம்ம வீடு கட்டுவதற்கு செங்கல் தீபம் ஏற்றணும்னு நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். அதற்கு நிறைய பேர் செங்கல் வச்சுருப்பீங்க. அந்த செங்கலே நம்ம இதற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி நாங்கள் செங்கல் தீபம்லாம் இது வரைக்கும் ஏற்றினது இல்லைங்க அப்படிங்கிறவங்க ஒரு செங்கல் பக்கத்தில் ஏதாவது கடை இருந்துச்சுன்னா, இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் விற்கும் இல்லையா, அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் ஒரு செங்கல் வாங்கிடுங்க. அப்படி இல்லாதவங்க தெரிஞ்சவங்க வீட்டில் பக்கத்தில் எங்கேயாவது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குதுன்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்கக்கிட்ட ஒரு 20 ரூபாயோ 30 ரூபாயோ கொடுத்துட்டு ஒரு செங்கல் வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு இன்றைக்கே நீங்கள் வச்சுடுங்க வீட்டில். ஏன்னா நாளைக்கு காலையில் 36 நிமிடங்கள் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:54 முதல் 9:30 வரை, காலை 8:54 AM to 9:30 AM டுமாரோ மார்னிங். ஸோ அதற்கு நம்மளுக்கு செங்கல் நிச்சயமாக வேண்டும். பில்டிங்குன்னு எங்கே நீங்கள் வீடு கட்டுறீங்களோ அல்லது ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறீங்களோ, எது நீங்கள் கட்டணும்னு நினச்சிருந்தாலும் சரி, அதற்கு தேவையானது இந்த செங்கல் தான். இந்த செங்கலை நாளைக்கு காலையில் நீங்கள் செய்ய போகிறவங்க என்ன பண்ணணும்னா, நாளைக்கு காலைல குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கணும். அவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும். ஸோ அவங்க இந்த செங்கலை உங்கள் ஹாலில்
நடுப்பகுதியிலையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு கீழே வந்து ஒரு மனையோ அல்லது தரையை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோலம் போட்டு அதற்கு மேலே இந்த செங்கல்ல கோலத்துக்கு மேலே இந்த செங்கல்ல வைங்க. செங்கல் வைப்பதற்கு முன்பு அதை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு முழுசாக நல்லா மஞ்சள் எல்லா சைடும் மேலே கீழே சைடில் எல்லா பக்கமும் நல்லா மஞ்சளை தண்ணீரில் குழச்சி ஃபுல்லாக பூசிடுங்க. பூசிட்டு இதை கோலத்துக்கு மேலே அந்த செங்கலை வச்சிடுங்க. வச்சுட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு தீபம் மட்டும், நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிடுங்க. மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க. செங்கலுக்கும் வைங்க. ஒரு அகல் தீபம், நம்ம ஏற்கனவே வீட்டில் யூஸ் பண்ணியிருந்த தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கழுவிட்டு அதில் நெய் விட்டு பஞ்சு திரியோ நூல் திரியோ போட்டு வடக்கு முகமாக பார்த்த மாதிரி, இந்த தீபம் வடக்கு முகமாக பார்த்த மாதிரி எரியணும். நார்த் ஃபேஸிங்கில் இந்த தீபம் வந்து எரியணும். எரிய வச்சிடுங்க. ஒரு தட்டில் வந்து உதிரி பூக்கள் வந்து வச்சுக்கோங்க. உதிரி பூக்களை வச்சுட்டு ஓம் வாஸ்து பகவானே போற்றி, ஓம் வாஸ்து புருஷாய போற்றி அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வாஸ்து பகவான் மந்திரங்கள் அல்லது காயத்ரி மந்திரம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதையும் உச்சரிக்கலாம். உங்கள் சௌகரியப்படி 9 முறையோ 27 முறையோ நீங்கள் வந்து அந்த பூக்களால் அந்த செங்கலுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். அப்படி அர்ச்சனை செய்த செங்கலில் வாஸ்து புருஷரோட அருள் வந்துடும். என்னதான் நம்ம செவ்வாய் கிரகம்தான் பூமிக்கு அதிபதி அப்படின்னாலும் இவரும் வந்து இவரோட அருளும் நமக்கு நிச்சயமாக தேவை. எந்த தடையெல்லாம் நீக்கிடுவார். என்ன தடை, என்ன வில்லங்கம் இருக்குது, ஒரு வீடு கட்டுறதுல நமக்கு என்னெல்லாம் தடை வருதோ அந்த தடையெல்லாம் சுக்குநூறாக இவர் உடைச்சிடுவார். ஸோ இப்படி நம்ம பூஜை செய்யப்பட்ட செங்கல்ல நம்ம மறுநாள், இப்போ நாளைக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா வியாழக்கிழமை தான் அந்த இடத்துல இருந்து, இப்போ ஹாலில் இருக்குது பசங்கள்லாம் வந்தால் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது பாதுகாப்பான இடத்துலையோ வச்சுடுங்க. மறுநாள் வியாழக்கிழமை நீங்கள் இதை வந்து ஒரு பத்திரமான இடத்துல வந்து வைக்கணும். அடுத்தடுத்து வர வாஸ்து நாள், அதாவது வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாள்லாம் வரும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலராக நான் அதை அப்டேட்லாம் தருவேன். அந்த நாளில் இந்த செங்கலை திரும்ப எடுத்து நம்ம பூஜை செய்யலாம். அதுக்குள்ளாரையே உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வந்துச்சுன்னா அந்த வீடு கட்டுவாங்கல்ல, அந்த அடித்தளம் போடுவாங்கல்ல, அதில் வைக்கக்கூடிய செங்கல், முதல் செங்கல்லாம் இந்த செங்கல்ல நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அங்கே நீங்கள் பூமி பூஜை போடும்போது ஈசானிய மூலையில் குழி எடுப்பாங்க. குழி எடுத்து 9 செங்கலை வச்சு தண்ணி பால்லாம் ஊற்றுவாங்க. அதில் ஒரு கல்லாக இந்த கல்லை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், மாடி கட்டணும்னா அதில் வைக்கக்கூடிய முதல் செங்கலாக இந்த செங்கலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் இந்த செங்கலை வச்சு செவ்வாய்க்கிழமை செங்கல் தீபம் போடலாம். அல்லது அடுத்து வரக்கூடிய வாஸ்து நாளில் இந்த செங்கல் மேலே கழுவிட்டு மஞ்சள் பூ தடவிட்டு ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமாக தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நாளைக்கு காலையிலே வருது, நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. நன்றி.